4ஆம் தேதிக்கு. ஓகே ஜி. 4 4 11 ஓகே. 2004. ஓகே ஜி. 2004. டைம் வந்து 11:18 பிஎம். 11, 18 18 பிஎம். பிஎம். ஓகே ஜி. அந்த இடம் வந்து அருப்புக்கோட்டை. ஜாதகர் வந்து பெண். ஜாதகி பெண். ஓகே ஜி. ஆமா. ஒரே நிமிஷம் ஜி. ஓகே ஜி. ஜாதகம் வந்து இப்ப லக்னம் வந்து கடகல. நான் மியூட் பண்ணிட்டு பேசிட்டு இருக்கேன். நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு தெரியுமா? அது இருமல் வரும்போது டக்குனு மைக்க மியூட் பண்ணிட்டு இனிமேட்டு டக்குனு எடுத்து விடுங்க. அப்படின்னு சொல்லி நான் பாட்டுக்கு மியூட் வச்சுட்டு நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். இன்ன வரைக்கும் பாருங்க. ஆனா இருமும் போது மியூட் பண்ணிட்டீங்கன்னா மறந்துடாம இருமுனோடனே டக்குனு மியூட் எடுக்கிற மாதிரி கையை பக்கத்துலயே வச்சுக்கோங்க. இல்லாட்டி மறந்து பேசிட்டு இருக்கீங்க. ஓகே ஓகே நான் இது பண்ணிக்கிறேன் ஜி. இப்ப இவரு ஜாதகம் வந்து கடக லக்னம் கடக ராசிங்களா? கடக லக்னம் கடக ராசி. ரீசெக் பண்ணிக்கிறீங்க போகுமா? 4ஆம் தேதி 11ஆம் மாசம் 2004. ஏன்னா நானும் கட்டம் போடல. அதுல நான் கட்டத்தை எடுத்து இது போட்டு வைக்கல. சோ என்ன இதுன்னு தெரியல. இது டைம் டேட் ஆனா கரெக்டா எழுதிட்டேன். 4ஆம் தேதி 4 நவம்பர் 2004 11:18 இல்லைங்களா? 11:18 பிஎம். 18 பிஎம் அருப்புக்கோட்டையில பிறந்த பெண் ஜாதகர். பெண் ஜாதகி 21 வயது ஆகுது. அந்த கேள்வி கேட்கும்போது. ஜாதகிக்கு 14 ஒரு 6 20 21 வயசு. கரெக்ட் ஜி. 21 வயசு. இப்ப நீங்க ஜாதகத்துக்கு வந்துருங்க. இப்ப ஜாதகம் பாத்தீங்களா? கேள்வியை நான் கேட்டுருவா? ஆமா. கடக லக்னம் கடக ராசி. சரிங்க ஜி. கேள்வி கேட்டுருங்க. கேள்வியை வந்து இல்ல முதல்ல ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிட்டுமா? ஜாதகத்தை அனலைஸ் பண்ண அனலைஸ் பண்ணுங்க. ஆமா. ஜாதகத்தோட ஸ்ட்ரென்த் முதல்ல நீங்க பாத்துங்க. ஓகே ஜி. ஓகே ஓகே. சரி, கடக லக்னம் கடக ராசி. லக்னம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, லக்னத்துல லக்னாதிபதி ஆட்சி அப்படிங்கிறது ஒரு நல்ல அமைப்பு. லக்னத்திற்கு வேற சுப தொடர்புகள் அப்படின்னா பெரிதா எதுவும் கிடையாது. லக்னத்துல சனி அமர்ந்திருக்கிறாரு. பொதுவாக லக்னத்தினுடைய சனி லக்னம் அமைவது, சனி லக்னத்தில் அமர்வது வந்து ஜாதகருடைய அந்த லக்னத்தினுடைய அமைப்புகளை குறைக்கக்கூடிய தன்மை தான். இப்ப 10 டிகிரில அவரு இணைஞ்சிருக்கிறாரு. சரி. அடுத்து ராசி லக்னம் 2 ஒன்றாயிருச்சு. இது ஒரு அமைப்பு. சரி, என்ன ஓரளவு அர்த்த சந்திரன், தேய்பிறை சந்திரன் தான் இருந்தாலும் ஓரளவு அர்த்த சந்திரனாக இருக்கிறது பரவாயில்லை. பரவாயில்ல. ஆமா, லக்னாதிபதி லக்னத்தில் ஆட்சி பெற்றது ஒரு பரவாயில்லாத அமைப்பு. சரி, அடுத்து லக்னத்துடைய சனி வந்து லக்னம் பிளஸ் லக்னாதிபதி ரெண்டையுமே பிடிச்சிட்டாரு. ஒரே நேரத்தில் லக்னம் லக்னாதிபதி இரண்டையுமே சனி பிடிச்சிருக்கிறாரு. பொதுவாக கடக சிம்ம லக்னத்துக்கு சனியினுடைய ஆதிபத்தியங்களும் ரொம்ப விசேஷம் இல்லாத ஆதிபத்தியம். அப்படிங்கிற அமைப்புகள் வந்து இந்த ஜாதகிக்கு எடுத்த உடனே நம்ம வந்து இப்ப வந்து ராசிக்கு 7ஆம் இடம், லக்னம் ராசி 2க்குமே 7ஆம் இடத்தை சனி பாக்குறாரு. அப்படிங்கிற அடிப்படையில கொஞ்சம் தாமத திருமண அமைப்புகள் தான் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. கூடுதலாக நம்ம 5ஆம் இடத்தை நம்ம வந்து ஸ்ட்ரென்த் முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் கேள்விக்கு போயிடுவோம். ஓகே ஜி. ஓகே ஓகே. அப்ப இந்த லக்னத்தினுடைய யோகர் 9ஆம் பாவகம் வலுத்திருக்கு. அது பரவாயில்லாத அமைப்பு. லக்னத்தினுடைய 9ஆம் அதிபதி 9ஆம் இடத்தையே 9 6 9 கூடையவர் லக்னத்தின் 3ல மறைந்திருந்தாலும் கூட அவர் வந்து 9ஆம் இடத்தை பார்க்கறது ஒரு யோகமான அமைப்பு. அடுத்து வந்து வேற என்ன, லக்ன குடும்பாதிபதியும் நீச்சம். அது ஒரு பாசிட்டிவ் விஷயங்களை பார்த்துருவோம். லக்னத்தினுடைய அப்படி பார்க்க வேணாம். நான் என்ன சொன்னேன்னா, முதல்ல லக்னாதிபதி லக்னத்தோட வலுவை நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் கேள்விக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதாவது போய்க்கலாம். இது ஒரு 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 தசாபுத்தியில் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஜி. ஆமா, இப்ப நீங்க லக்னாதிபதிய ஸ்ட்ரென்த்தை நீங்க பார்த்துட்டு தற்சமயம் என்ன தசாபுக்தி நடக்குதுன்றது ஓடி என்ன ஒரு 3 வருஷம் முன்னாடி வரைக்கும் என்ன தசாபுக்தி நடக்குதுன்னு பார்த்துட்டு நீங்க ஓகேன்னு சொன்ன பிற்பாடு தான் நான் கேள்வி கேட்பேன். எப்பயுமே அப்படிதான் வளமையை கொண்டு போகணும். அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் என்ன நடந்திருக்குன்றது கெஸ் பண்றதுக்கு.
ஓகே ஜி. ஓகே. அதான் இப்ப ஓகே. இப்ப ஓரளவு லக்னம் ஓரளவு பெரிய அளவு யோக ஜாதகம்னு சொல்ல முடியாது. அதே நேரத்துல ரொம்ப இதுவும் கிடையாது. ஒரு நடுத்தர அமைப்புகள்ல இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம். ஆமா. என்ன இப்ப இந்த லக்னம் வந்து இப்ப பிறக்கும்போது சனி தசை தான் 4 வருடம் இருப்பு. ஆ, அப்ப ஆ, சனி தசைக்கு அடுத்து புதன் தசை வந்துரும். புதன், கேது, சுக்கிரன் எல்லாமே அவயோக தசைகள் அமைப்புகள் தான். இப்ப ம், என்ன லக்னத்தினுடைய 5ஆம் இடத்துல தனி புதன் இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு. ம், சரி. அப்ப புதன் தான் தசை நடத்துவாரு. எந்த லக்னத்திற்கு ஆதிபத்திய விசேஷம் இல்லாதவரு. பட் ம், இருந்தாலும் கூட அவர் தனிப்புதனாகி வேற எந்த ஒரு பாபருடைய சனி செவ்வாயின் தொடர்பு இல்லாம தசை நடத்துறது ஓரளவு யோகமான அமைப்பு தான். ம், அப்ப இப்ப இப்ப இந்த ஜாதகத்த பொறுத்தளவுக்கு இப்ப புதன் தசை தான் நடந்துகிட்டு இருக்கு. லக்ன ம், அவயவருடைய தசை தான் நடந்துகிட்டு இருக்கு. ம். அதே மாரி இப்ப பிறக்கும்போது சனி தசை நடந்தாலே ஒரு ஓரளவு அதாவது ஜாதகர் வந்து பிறந்த இடங்கள் வந்து பெரிய அளவு பேக்கிரவுண்டோட பிறந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. பிறக்கும்போது ம். தாய் தந்தையர்கள் கொஞ்சம் பொருளாதார அமைப்புகள்ல கொஞ்சம் நலிவடைந்த அமைப்புகள்ல தான் இருக்க முடியும். பெரிய அளவு ம். இருக்க முடியாது. தாய், அ தந்தையர் நம்ம சொல்ல முடியாது. ஆம் தந்தை அமைப்புகள சொல்ல முடியாதுங்கிறீங்களா? ஆமா, ஆமா. ஆமா. ஆமாமா. இப்ப அந்த அமைப்புகள நம்ம அனலைஸ் பண்ணும்போது ஆமா 9ஆம் ஆனாலுமே பாவகம் தாய் ம். கஷ்டப்படும்போது தந்தை காலாட்டிட்டு இருந்துக்க முடியாது. அவரும் கஷ்டப்பட்டு தான் இருப்பாரு. ஆனாலும் தந்தை ஓரளவுக்கு ஏதோ வலுவா இருப்பாரு அப்படின்றது தான் காட்டுது. இப்ப பிறக்கும்போது சனி தசை நடந்திருக்கு. அது அவர் வந்து நீங்க சொன்ன மாரி என்னன்னா, இவர புடிச்சிருக்காரு. காரகரான இவர புடிச்சு வச்சிருக்காரு. யார? தாய் காரகன. அதனால தாய் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. நோய்வாய் அந்த மாரி ஏதாவது வாய்ப்பு இருக்கு. 4ஆம் இடத்த நீங்க பார்த்துட்டீங்கன்னா, ஏன்னா நீங்க அது பேக்கிரவுண்ட் சொல்ல வந்துட்டீங்க. அதனால தான் இதுக்குள்ள வரேன். நான் என்ன சொன்னேன், நம்ம அந்த லக்ன ஸ்ட்ரென்த் அதுக்கப்புறம் நடந்த 3 வருஷம். இதுதான் சார்ட். கடந்த லக்ன கடந்த ஸ்ட்ரென்த்த 3 பார்த்துரலாம். வருஷத்துல என்ன நடந்துச்சு அத அப்படிங்கிறதுக்கு. பார்த்துட்டு பட்டுன்னு சரி. போயிடும். அதுக்கப்புறம் கேள்விக்கு அப் வருவோம். ஃபுல்லா ஓகே, அனலைஸ் ஓகே. பண்ணாம, அதான் நீங்க இப்ப சரி. சொன்னதுக்கு 9ஆம் இடம் நல்லா இருக்கு. சூரியன் வந்து நீச்சமாயிருக்காரு. அந்த 9ஆம் ஆமா, ஆமா. 9ஆம் இடம் தான் குரு சுக்கிர பார்வையில இருக்கு. ஆனா 9ஆம் அதிபதியை சனி பார்த்துருக்காரு அப்படிங்கும்போது, நீங்க சொன்ன பாயிண்ட் சரிதான். அந்த பிறக்குனது தாய் தகப்பன் ஓரளவு நல்லா இருந்திருப்பாங்க. பெருசா நல்லா இருந்திருக்க மாட்டாங்க. அந்த ஆமா, ஆமா. பாயிண்ட்க்கு அந்த இல்ல அனலைஸ் பண்ணதாச்சு. ஓகே. கரெக்ட், ஆனாலுமே நம்ம கரெக்ட். எப்பயுமே லக்னாதிபதிய பார்க்கிறோம். பட்டுன்னு தசாபுக்தியில பார்த்துட்டு டக்குனு அந்த போயிர்றோம். கடந்த 3 வருஷத்துல என்ன நடந்துச்சு, அதுக்கப் அதுக்கடுத்து என்ன ஆமா. கேள்விகள் வந்துர வேண்டியதுதான். அந்த ஆமா. கேள்விகள பார்த்துட்டே போகும்போதே ஒவ்வொரு ஒவ்வொன்னா தொட்டு தொட்டு வருவோம். ஏன்னா நம்ம கேள்விகளே தெரியாம ஜாதகத்த ஃபுல்லா போட்டு அனலைஸ் பண்ணோம்னா நல்லா இருக்காது. அத 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 பார்த்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நம்ம. அப்புறம் பேசிக்கிறோம். ஓகே, அப்படியே ஓகே ஜி. ஊடாவுடல் பேசிக்கிருவோம். முதல்ல இதான் சிஸ்டமேட்டிக்க புரிஞ்சுங்க. அதாவது கேள்விகளுக்கான லக்னம், பதில் லக்னாதிபதி. குடுக்குற மாரி போயிருவோம். கண்டிப்பா. ஆமா. ம். லக்னாதிபதி, தசாபுத்திய பார்த்துட்டீங்க. அதுக்கப்புறம் கேள்வி சொல்லுங்க ஜின்ட்டீங்கன்னா, அப்புறம் கேள்வியோட வந்துட்டு இருப்போம் நம்ம. ஓகேயா? சரி. இப்ப 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 நீங்க கடந்த பார்த்துட்டீங்க. அதுக்கடுத்து ஆ. இப்ப ஜாதகர் கேள்வி கேட்கும்போது அவருக்கு நடந்த தசாபுக்தியில ஒரு தடவ பார்த்துருவோம். ம். அவரு தசாபுக்திகளின் அடிப்படையில ம். தசாபுக்தியில பார்த்துட்டோம் அப்டின்னா, இவரு வந்து 2025ல கேள்வி கேட்டிருப்பாரு. அப்ப ம். அவருக்கு வந்து அப்ப புதன் தசையில சனி புக்தி நடந்துகிட்டு இருக்கும். ஆக்சுவலா. ஆமா. ஆமா. புதன் தசை சனி புக்தி நடக்கும்போது தான் ஜாதகர் வந்து பலன் கேட்க வர்றாரு. ம். அப்ப புதன் தசை சனி புக்தி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இந்த பொதுவா கடக சிம்ம லக்னங்களுக்கு சனி புக்தி பெரிய நன்மைகள செய்யாது. ஏன்னா அந்த இல்ல, இல்ல. அத நீங்க அப்படி சொல்லக்கூடாது. நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். ஓகே, இப்ப ஓகே, எப்படி ஓகே, நான் சொல்றேன்னா, ஓகே. கடைசி 3 ம். புக்தி சும்மா சிம்பிளா கடைசி 3 புக்தி அதாவது 2 புக்தி. ஒரு 3 வருஷத்துக்குள்ள உள்ள ஒரு டார்கெட். அத இப்படி சொல்லிடலாம். டீட்டெயிலா போக வேணாம்ன்றேன் நானு. சனி புக்தி நடந்திருக்கு, குரு புக்தி நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடி 2021 வரைக்கும் ராகு புக்தி. அப்ப குரு புக்தி, சனி புக்தி தான் ஒரு 3 வருஷமா நடந்திருக்கு. அப்போ வந்து அதுல அத சொல்லிட்டு, நம்ம பின்னாடி வந்துருவோம். வந்து இப்ப லக்னத்த பார்த்தோம்னா, குரு புக்தியும், சனி புக்தியும் யாரு என்னன்றது நீங்க மைண்ட்ல போட்டுக்கங்க. இல்ல நீங்க சொன்னாலும் தப்பில்ல. அதுக்கப்புறம் அ கேள்விக்கு வந்துர்றேன். தசாபுக்தி ஆனா கரெக்ட்டுங்களா ஜி? இப்ப ஏன்னா இங்க போடும்போது ஒரு மாரி வருது. எனக்கு இல்ல இங்க பாருங்க. இது ம். 2026 10ஆம் மாதம் வரைக்கும் சனி புக்தி நடந்திருக்கு. புதன்ல. புதன்ல இத பாருங்க அ 4த் நவம்பர் 2004 11:18 பிஎம் அருப்புக்கோட்டையில தான் பிறந்திருக்கிறாரு. பெண் ஜாதகர். சரி. தசைகள்னு பார்த்தோம்னா புதன் தசை. புதன் தசையில 2025ல தான் கேள்வி கேட்கிறாரு இல்லைங்களா? கரெக்ட். ஆமா, அப்ப ஆமா, ஆமா புதன் தசை கடைசியா நடந்த புக்தி கடந்த தசைனா புதன் தசையில ராகு புக்தி முடிஞ்சிருக்கு. புதன் தசையில குரு புக்தி முடிஞ்சிருக்கு இல்லைங்களா? ஆமா. நம்ம குரு புக்தியும், சனி புக்தியும் கணக்குல எடுத்துக்கலாம். ஏன்னா 21ல வந்து 22ல இருந்து குரு புக்தி ஓடியிருக்கு. ஆமா, 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 ஆமா. அது 2யும் 2022ல மட்டும் இருந்தே மைண்ட்ல குரு போட்டுக்கங்க. புக்தி. ஆமா. அது ஆமா. 2யும் ம். மைண்ட்ல போட்டுக்கங்க. அத பத்தி நீங்க லைட்டா ஒரு விளக்கம் குடுக்கணும்னாலும் குடுத்துக்கங்க. நம்ம அடுத்து கேள்விக்கு போயிரலாம். என்னன்னு உங்க கேள்விக்கு மைண்ட்ல போயிரலாம். ஆமா. போட்டுங்க. இவர் என்ன கண்டிஷன்ல இருந்திருப்பாரு அந்த 3 வருஷம் என்னன்றது எல்லாரும் மாணவர்கள் அப்படித்தான் எல்லாருமே வளமையா போயிரணும். அதாவது ஒரு ஜாதகத்தோட ஸ்ட்ரென்த்த பார்த்துட்டு, அதுக்கு அடுத்து கடைசியா நடந்த 3 புக்தி அதத்தான் குருஜி செய்றாரு. கடாஸ் கடைசியா நடந்த ஒரு 3 வருடத்துக்குரிய தசா புக்தியோட பலன் என்னன்றத மைண்ட்ல போட்டுக்குறாரு. அதுக்கப்புறம் பட்டுன்னு ப்ரிடிக்ஷன் போயிருவாரு. அவங்கள கேட்கவே விடமாட்டாரு. ஏன்னா அவருக்கு தெரிஞ்சு போயிரும். அதே பாணிய இப்ப ஆமா, வந்து ஆமா.
இப்ப நீங்க வந்து நீங்க விலாவாரியா நீங்க சொல்லத்தான் இவங்களுக்கு புரியும். மாணவர்களுக்கும் அதுக்கப்புறம் தான் ரெஜிஸ்டர் ஆகுமா இல்ல. அதனால நீங்க சொல்லியே செய்யுங்க. ஒண்ணும் தப்பு இல்ல. இத நீங்க வந்து சொல்லிருங்க. அதுக்கப்புறம் கேள்வி பதில் நம்ம போயிரலாம். ஆமாமா. இப்ப ம். 2000 குரு புக்தி புதன் தசை, குரு புக்தி வரைக்குமே ஓரளவு பரவாயில்ல. என்னதான் ம். இருந்தாலும் கூட அவர் சுக்கிரனோட சேர்ந்திருக்கனால குரு புக்தி வரைக்கும் ஓரளவு பரவாயில்ல. ஆனா சனி புக்தி வந்து சில தொந்தரவுகள குடுத்தே ஆயிருக்கும். ஏன்னா, அந்த ம். லக்னத்தினுடைய அட்டமாதிபதி அமைப்புகள்ல ம். அவர் வந்து சனி புக்தி வரைக்குமே சில தொந்தரவுகள் இருக்கும். இப்ப கேள்விக்கு போயிரலாம் ஜி. கேள்விக்கு போயிரலாம். ஓகே. இருங்க வரேன். கேள்வி வந்து கேம்பஸ் கேள்வி எடுத்துக்கிறேன். கேம்பஸ் கேம்பஸில் வேலை கிடைக்குமா? அப்படின்றது கேள்வி. 3 கேள்வி இருக்கு. ஒவ்வொரு கேள்வியா போயிருமா? 3 கேள்வியும் சொல்லணுமா? ஒவ்வொரு கேள்வியா போயிருமா? ஒரு கேள்வியா போயிரலாம். ஒரு ஒவ்வொரு கேள்வியா கேள்வியா போயிரலாம். போயிரலாம். ரைட். ம். கேம்பஸில் வேலை கிடைக்குமா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அம்மா நெனைக்கிறேன். கேட்கிறவங்க அம்மா. ஓகே. ஓகே. அப்ப ஆக்சுவலா இப்ப அதுவும் ஜாதகி கேம்பஸ்ல பெண். பெண் ஜாதகி. ஜாதகி பெண்ணு, ஜாதகியினுடைய அம்மா கேள்வி கேட்கறாங்க. இப்ப கேம்பஸ் ஆமா. இன்டர்வியூல வேலை கிடைக்குமான்னு கேட்கறாங்க. ஆமா. அப்ப நம்ம நடப்பு தசாபுத்திய பார்த்தோம்னா, புதன் தசையில சனி புக்தி. அம் ஜி மியூட் பண்ணிட்டீங்களா? பேசுறது கேக்குதா? ஆமாமா. இங்க உங்க மகள் வந்து கொஞ்சம் சவுண்ட் கேட்குது. அதனால டக்குனு மியூட் பண்ணிட்டு லைனுக்கு வரேன். கேட்க லைனுக்கு வரேன் நான். ஓகே. சரி. இப்ப இப்ப புதன் தசை சனி புக்தி வரைக்குமே முயற்சிகள்ல தடை இருக்கும் ஆக்சுவலா. புதன் தசை சனி புக்தி வரையுமே நம்ம நினைக்கிற அமைப்புகள் கிடைப்பதற்குல கொஞ்சம் சில தடைகள் இருந்தே தீரும் ஆக்சுவலா. குரு 3ஆம் இடத்துல இருக்கிறார். அப்ப 3, 7, 11 அமைப்புகள் வலுவாக இருக்கக்கூடிய அமைப்பு. ஆ ஆனா வந்து லக்னத்தினுடைய 6ஆம் அதிபதி அவரு நல்லா தான் இருக்கிறாரு. 6ஆம் பாவகமும் நல்லா தான் இருக்குது. கேம்பஸில் அது வேலை கிடைக்கும்னா, என்ன காலேஜ்ல வேலை கிடைக்கும்னு அர்த்தமா? கேம்பஸ் இன்டர்வியூங்கிறது படிச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல ஜி. நான் 4த் இயர் படிக்கிறாங்கல்ல. படிக்கும்போது ஆமா. ஆ. காலேஜ்லயே வந்து இன்டர்வியூக்கு வருவாங்க. பிளேஸ்மென்ட் இன்டர்வியூ சரி. நடத்துவாங்க. ஆ. அந்த பிளேஸ்மென்ட் இன்டர்வியூல அங்க படிக்கிற அந்த ஃபைனல் இயர் 8த் செம் படிக்கும்போதே வந்து அந்த கம்பெனிகள் நடத்தக்கூடிய அந்த இன்டர்வியூல செலக்ட் ஆகி படிச்சு முடிச்சிட்ட உடனே போய் ஜாயின் பண்ற மாரி அதுக்கு தான் கேம்பஸ் நல்ல இன்டர்வியூ நல்ல ஆக்சுவலா. டேலண்டா இருக்காங்கன்னா, அங்கேயே பிக் பண்ணிக்கிருவாங்க. அதுதான் கேம்பஸ் இன்டர்வியூ அப்படியா? ஆமா. ரைட். ஆமா. ஓகே. ரைட். ஆனா இதுல வந்து ஜாதகத்தினுடைய நல்ல அமைப்பு பார்த்தீங்கன்னா, ஜாதகி ஓரளவு நல்ல ஓரளவு அறிவான பிள்ளையா தான் இருக்கு. ஏன்னா வந்து கன்னி வலுத்திருக்கு. ம். கூடுதலாக புதன் வந்து ஓரளவு நல்லா தான் இருக்கிறாரு. ம். புதன் தசை தான் நடந்திருக்கு. அதனால வ வ கல்விக்கான காரகன் புதன் காரக வீடும் வலுத்திருக்குது அப்படிங்கிறது ஒரு நல்ல வலிமையான அமைப்பு. ம். ஆனா இப்ப தடை இருக்கு. 2026 வரைக்கும் சனி புக்தி வரைக்குமே வேலைகள் அமைப்புகள்ல சில தடைகள் இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்கு ம். ஆக்சுவலா. ம். அதுக்கு அடுத்து வரக்கூடிய கேது புக்தி. புதன் ம். தசையில கேது புக்தி. கேது லக்னத்தின் அதாவது 4ஆம் கேம்பஸ்லயே வேலை கிடைக்கிற அளவுக்கு தகுதியான ஜாதகமா இது? கேம்பஸ்ல வேலை கிடைக்கிற அளவுக்கு தகுதியான ஜாதகம்னா, ஜாதகர் ஓரளவு நல்ல ஒரு அறிவாளி தான். ஜாதகர் வந்து ம். குறைத்து மதிப்பிட முடியாது. ஏன்னா புதன் வலுவா இருக்குது. அதே மாரி கன்னி வலுத்திருக்கு. கூடுதலாக என்ன ஜாதகரும் கொஞ்சம் முயற்சி கொஞ்சம் சோம்பேறியா இருக்கக்கூடிய தன்மைகள்ல தான் இருப்பாரு. ஆக்சுவலா கொஞ்சம். ம். ம். ஏன்னா அந்த கணக்குல வந்து முயற்சிகள் ஜாதகருக்கு அந்த அறிவ பயன்படுத்தக்கூடிய தன்மைகள்ல சில இது இருக்கும். ஏன்னா லக்னத்துல சனி வந்துட்டாரு. அந்த கணக்குல. ஆமா. இப்ப லக்னத்துல சனி பிளஸ் லக்னாதிபதியுமே வந்து சனியால பாதிக்கப்பட்டிருக்காரு. அப்ப நவாம்சத்துல ஒரு என்னன்னு பாத்துருங்க. அவங்க நிலைய. நம் லக்னத்தையும் இதையும் என்ன சனி, சந்திரன்லாம் என்ன நிலையில இருக்குன்னு நவாம்சத்தையும் ஒரு தடவ பாத்துட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே. நவாம்சத்தின் அடிப்படையில லக்னம் அதே கன்னியா லக்னம் விழுகுது. ஆமா. லக்னாதிபதி இங்க கன்னியா லக்னம் விழுகிறது நல்லதா? கன்னியா லக்னம் ஓரளவு பரவாயில்லை. அதாவது ம். பொதுவாக முதல்நிலை அமைப்புகளாக குரு, சுக்கிர அமைப்புகள். அதற்கடுத்து கன்னியா லக்னம் பரவாயில்லை. ஒரு ஆமா. குருஜியினுடைய அமைப்புல ஒரு 40 மதிப்பெண்கள் கிடைக்கக்கூடிய தன்மையில இருக்கும். ஆமா. அத மோசம் மாரி சொல்ல முடியாது. எதுக்காக நான் ம். சொல்ல வரேன்னா, இங்க வந்து இவரு ச புதன் வந்து தனித்த புதனா இருக்கும்போது சுபர். இப்ப இவர் சுபர் வீட்ல தான் இருக்காரு அப்டின்ற ஒரு கணக்கு நம்ம வந்துரலாம். ஆமா, லக்னத்துல கண்டிப்பா. ராசி கட்டத்துல புதன் தனித்திருந்தா அவர் ஒரு சுபரா தான் இருப்பாரு. அவருக்கு பாபத்துவம் ஒண்ணுமே இல்ல. சோ அதனால இப்ப வந்து இங்க இருக்கக்கூடிய வந்து 40 மார்க் சொன்னதுக்கு என்ன நீங்க 10, 20 மார்க் சேர்த்து போடலாம். தனித்த புதனா இருக்காரு அப்டின்றதுல. சுபராக இருக்கிறார். ஓகே. ரைட். யா லக்னம் ஒரு சுபரின் வீட்ல இருக்கு. ம். லக்னாதிபதி எப்படி இருக்காரு? இப்ப வந்து அந்த சனி எப்படி இருக்காரு? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்னாதிபதிய பாவத்துவப்படுத்தக்கூடிய சனி என்ன ரேஞ்சுல இருக்காருன்றத இப்ப நீங்க அனலைஸ் பண்ணி சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஈஸி. நம்ம அத ஸ்டெப்பா எடுக்கிறது தானே. சின்ன பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் ஈஸி அதுக்காக. கண்டிப்பா. ம். அது லக்னாதிபதிக்கு ஓரளவு அம்சத்துல சுபர் வீட்ல தான் இருக்கிறாரு. அது ஓரளவு ம். பரவாயில்லை. ம். அப்படிங்கிற அமைப்பு. ம். ஆ லக்னத்துக்கு 3, 7, 11 வலுத்திருக்கு. ஸோ, இல்ல இப்ப அதுல இந்த அடுத்தது இடத்துல சனி என்ன ரேஞ்சுல இருக்காரு? சனி நவம்சத்துல. ஓரளவு அர்த்த சந்திரன் ஆக்சுவலா லக்னத்தையும் லக்னாதிபதியும் பிடிச்சு சனி ஓரளவு சுபத்துவமா தான் இல்ல. இருக்கிறாரு. இங்க நவம்சத்துல.
நவாம்சத்துல சனி சூரியனோட வீட்ல இருக்கிறாரு ஆக்சுவலா. ஆமா, அது ஆமா. இருக்கிறது தப்பு. பட் என்னதான் ம். இருந்தாலும் அங்க ஒரு புதனோட சேர்ந்திருக்கிறது ஓரளவு பரவாயில்லை அப்படிங்கிற வெரி தன்மைய குட், குடுக்கும். வெரி குட், வெரி குட். ரைட். இப்ப வந்துருங்க. சரி. பட் என்னதான் இருந்தாலும் கூட இந்த இடத்துல புதன் தசை சனி புக்தி. புதன் ஓரளவு நல்லா தான் இருக்கிறாரு ஆக்சுவலா. ம், அவரு ம். அவரு லக்னத்தினுடைய 3 மற்றும் 12 கூடியவர் 5ஆம் இடத்துல இருந்து தசை நடத்துறாரு. ம். அம் அ இப்ப இந்த இடத்துல வந்து புதன் தசையில சனி புக்தியில வந்து சில நினைத்தது அமைப்புகள செய்றதுக்கு கொஞ்சம் தடை இருக்கத்தான் இருக்கு. அதே மாரி இந்த புதன் வந்து 2026க்கு எந்த வீட்டுக்கு ஃபேவரபலா நடத்தியிருப்பாரு? ஏன்னா கொஞ்சம் அவயோகர்கள், கொஞ்சம் கடினமான வீடுகள் இருந்தா, அத கொஞ்சம் அதையும் நீங்க பார்த்துட்டீங்கன்னா ஈஸி உங்களுக்கு. ஆமாமா. இப்ப ஆக்சுவலா அவர் 8க்கு 8ல மறைஞ்சு 7ஆம் இடத்த தொடர்பு கொள்றாரு. 7ஆம் இடத்த குருவும் பார்க்கிறாரு. அப்ப 7ஆம் ஆமா. பாவகத்தினுடைய நற்பலன்கள் நண்பர்கள் மூலமாக ஓரளவு அனுகூலங்களை சந்திக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கத்தான் செய்யும் ஆ. கணக்கு. அதாவது 12ஆம் வீட்டுக்கு 6ல மறைஞ்சு, 3ஆம் ம். வீட்டுக்கு 11ல இருந்து நடத்துறம்போது ஓ! ஓரளவுக்கு 3ஆம் வீட்டு பலன்களை தசாநாதன் செய்வார். புதன கேட்கிறீங்க. நான் புக்திநாதன் புதனத்தான் பார்த்தேன். புதனத்தான் கேட்டேன். புதன ஆமா. கேட்டேன். புதன் வந்து ஆமா 12க்கு 6ல இருக்கிறாரு. 3க்கு 3ல இருக்கிறாரு. அப்ப 3ஆம் ம். இடத்தினுடைய பலன்கள தான் கொஞ்சம் வலுத்து செய்யக்கூடிய அமைப்புகள செஞ்சிருப்பாரு. அவரோட தசையில 3ஆம் பாவம் நல்லா வளர்த்திருக்கிறதுனால, நல்லா கொஞ்சம் நல்லாவே வலுத்து இருந்திருக்கும் 3ஆம் தசை. பாவகம் வலுவா இருக்கிறதுனால ஜாதகர் நன்றாவே படிச்சிருப்பாரு. அதுல எந்த ஆமா, ஒரு இது இல்ல. ஆமா, நன்றாக ஆமா. படிக்கக்கூடிய அறிவாளி குழந்தையா தான் இருக்கும். அப்ப வந்து கேம்பஸ்க்கு தகுதியா அவரு? கேம்பஸ்க்கு தகுதியானவர் தான். கேம்பஸ்க்கு ரைட், தனியானவர். ரைட். ஆனா என்ன ஓகே. இப்ப இந்த சனி புக்தி போற வரைக்கும் அந்த நினைத்த அமைப்புகள்ல கொஞ்சம் சில சில தடைகள் இருக்கக்கூடிய ஜாதகரே கொஞ்சம் ரைட், சோம்பேறியா இருக்கக்கூடிய தன்மைகள குடுக்கக்கூடிய தன்மைகள் இருக்கு. ரைட், ரைட். அதாவது குருஜியோட ஆன்ஸரும் கேம்பஸ்க்கு தகுதியான ஜாதகம் தான் இது. ஆமா, ஆமா, ஆமா. ரைட். ஏன்னா அப்ப நீங்க வந்து சொன்ன மாரி எப்ப இருந்து நல்லா இருக்குன்னு சொல்றீங்க? புரியல ஜி. என்ன இல்ல கேக்குறீங்க? எப்ப இருந்து இல்ல இப்ப சொன்னீங்களே, எப்ப இருந்து நல்லா ஆமா. இருக்குன்றீங்க? புதன் தசை சனி புக்தி வரைக்கும் சில தடைகள் இருக்கத்தான் செய்யும். ஜாதகருக்கு வந்து என்னதான் இருந்தாலும் கூட சனி இந்த லக்னத்துக்கு பெரிய அளவு நன்மைய செய்ய மாட்டாரு. கேது புக்தி கேது தசையில இருந்து சில மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் வந்துரும். புதன் தசை வெரி குட், வெரி குட், சனி புக்தி வெரி முடிஞ்சு குட். கேதுல அதேதான், ஒரு அதேதான். மாற்றம். ம். அதேதான். 2026க்கு பிறகு தான் யோகமே. அது வரைக்குமே கொஞ்சம் கடினம் தான். கரெக்ட். அதுதான் குருஜி சொன்னாரு. வெரி குட், வெரி குட். ஆமா ஜி. கேது தசையிலிருந்து தான் மாற்றங்கள் ஏற்பட்டு ஓரளவு இருக்கும். எப்படி இருந்தாலும் இந்த ஜாதகருக்கு வந்து புதன் அறிவு ஓரளவு வந்துட்டாலே ஓரளவு தனமான குழந்தைகள் இருந்தாலே எப்படியும் வாழ்க்கையில பிழைத்துக் கொள்ளும் அப்படிங்கிறத நம்ம வளமையா சொல்லலாம். கண்டிப்பா. ஓகே, ஓகே, ஓகே. ஒரு கேள்விக்கு நீங்க பதில் சரியா சொல்லிட்டீங்க. அடுத்த கேள்விக்கு போயிடலாம். ஓகே ஜி. 2வது கேள்வி என்ன? கல்யாண வாழ்க்கை எவ்வாறு இருக்கும்? அப்படின்னு சொல்லி கல்யா கேட்குறாங்க. அது சரி. கேட்டவங்க தான் பெண்ணா இவர் ஜாதகர் ஆண் நான் நெனைக்கிறேன். ஜாதகர் ஆண் தான் நெனைக்கிறேன். இப்போ ஞாபகம் வருது. ஆணாவே நெனச்சுக்கங்க. அம் கல்யாண வாழ்க்கை எவ்வாறு இருக்கும்? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்க தான் இப்ப அனலைஸ் பண்ணி சொல்லுங்க. ஓகே ஜி. இப்ப திருமண வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே, திருமண வாழ்க்கைக்கு ஆ முக்கியமா வந்து 2ஆம் பாவகம் 2ஆம் பாவத்த பார்த்துருவோம். குடும்பஸ்தானத்த. குடும்பாதிபதி ஆக்சுவலா இல்ல நீச்சத்தை 7ல அடைந்திருக்கிறார். இருந்தே வந்துருங்க. ஆ 7ல ஓகே. வந்து திருமணம் வந்துருமா? ஆயிருச்சா? ரைட். நீங்க சொன்ன மாரி 2ஆம் வீட்டையே பார்க்கணும். திருமணம் ஆயிருச்சு தானே. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்க ரைட். 2ஆம் நேரடியா பாவத்துக்கே 7ஆம் போயிரலாம். 7ஆம் ஓகே. நேரடியாக 7ஆம் இருந்தாலும் நீங்க பாவகம் 7ஆம் பாவத்தை தொட்டே வந்துருங்க. அது நல்லது. ரைட். ஓகே. இப்ப 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 இந்த இடத்துல திருமண அமைப்புகளுக்கு ராசி, லக்னம் 2ம் ஒன்றாயிருச்சு. அதுக்கு 7ஆம் பாவத்த பார்த்துருவோம். 7ஆம் பாவகத்த சனி பார்க்கிறது தப்பு. ஆக்சுவலா 7ஆம் அதிபதியாகவே அந்த சனி இருந்தாலும் கூட, அவர் வீட்ட அவர் பார்க்கிறது அளவு பெரிய அளவு நன்மைகள் இல்ல. ஆனா இந்த இடத்துல லக்னத்தையும், லக்னாதிபதியும் கெடுத்தாலும் கூட, அவர் வந்து ஒரு அர்த்த சந்திரனோட சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்புல ஓரளவு சுபத்துவத்தை அடைந்து தான் அந்த 7ஆம் இடத்த தொடர்பு கொள்வாரு. பட் அதுவுமே கெடுதி தான். பட் அத போர்க்கக்கூடிய அமைப்பு என்னன்னா, குரு தன்னுடைய 5ஆம் பார்வையாக 7ஆம் பாவகத்த பார்க்கிறது. அதே மாரி 7ஆம் பாவகத்தினுடைய காரகனான சுக்கிரன் நீச்சத்துல இருந்தாலும் கூட, குருவோட ஒரே டிகிரில இணைஞ்சிருக்கிறது எல்லாமே ஓரளவு திருமண வாழ்க்கை வந்து தாமத திருமண வாழ்க்கை. பட் நல்ல திருமண வாழ்க்கை அப்படிங்கிறத காட்டுது. நல்ல ஒரு கணவன் அமைப்புகள். அதாவது தாமதமாக திருமணம் நடக்கும். தாமதமாக கணவன் அமைப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும். ஆனாலும் கூட அது நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும். அந்த கணவன் ஓரளவு நல்ல மனிதனாக, நல்ல ஒரு தன்மையில இருக்கக்கூடிய தன்மைய காட்டுது. அடுத்து கூடுதலாக 2ஆம் பாவகாதிபதி ஆக்சுவலா நீச்சத்தை அடைந்திருக்கிறார். 2ஆம் பாவகாதிபதி நீச்சம். ராசிக்கு 2ஆம் அதிபதியும் அவரே தான். அது ஒரு பலவீனமான அமைப்பு. பட் என்னதான் இருந்தாலும் இந்த லக்னத்தினுடைய ராஜ யோகாதிபதி செவ்வாயோட தான் சேர்ந்திருக்கிறாரு. சுக்கிரனோட வீட்ல தான் இருக்கிறாரு. நீச்சனோட வீட்ல இருக்கிறாரு. ஆம், அப்பிறகு இந்த 2ஆம் பாவகத்திற்கு வேற எந்த அமைப்புகளுமே கிடையாது. பட் 7ஆம் பாவகம் நல்லா இருக்குது. ஆம், ஓரளவு பரவாயில்ல ஜி. திருமண வாழ்க்கை ஓரளவு ஓடும். அதுக்கு அடுத்து வரக்கூடிய தசா புத்திகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். புதன் தசைக்கு அடுத்து வரக்கூடிய கேது. கேது வந்து அந்த ஜி இடத்துல ஜி வந்து ஜி சாரி ஜி. மன்னிச்சுங்க. இவங்களுக்கு கல்யாணம் ஆகல. நான் இன்னொரு ஜாதகத்த மைண்ட்ல வச்சுட்டு சொல்லிட்டேன் உங்களுக்கு. கல்யாணம் ஆகல. ஓகே. ஆகாது, ஆகல. ஆகாது. இந்த இந்த ஆமா. ஜாதகத்துக்கு இதுவரைக்கும்
ஏன்னா இது ஆகறதுக்கு வாய்ப்பு இல்ல இப்போதைக்கும். ஆமா ஏன் 21 அப்படின்னா, வயது தானே ஆகுது. ராசி லக்னம் 2யுமே 7ஆம் இடத்தோட சனி தொடர்பு. ஆமா. 5ஆம் அதிபதி அந்த வீட்டுக்கு 12ல் மறைவு. ம். குரு லக்னத்துக்கு 3ல மறைஞ்சு தான் அவருடைய வீட்ட தொடர்பு கொள்வாரு. அப்ப இந்த அமைப்புகள் எல்லாமே குடும்பாதிபதியுமே நீச்சமா இருக்கிறாரு. ம். அப்ப கொஞ்சம் தாமத திருமணங்கள் தான். சுக்கிரன் நீச்சமாகி அதுக்கப்புறம் தான் குருவினால சுபத்துவத்தை அடைகிறாரு. ஸோ ம். கூடுதலாக கு கு சுக்கிரன் நீச்சத்தையும் அடைந்து சனியின் பார்வையிலயும் வந்துடுறாரு ஆக்சுவலா. ம். ம். அப்ப ம். குருவுமே சனியின் பார்வையில இருக்கிறது எல்லாமே வந்து என்னன்னா, இவருக்கு தாமர திருமணம் அப்படிங்கிறது தான் சரியா இருக்கும். உண்மையாவும் ம். ம். சரியாவும் ம். இருக்கும். அப்ப ம். இவருடைய இப்ப 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 இவருக்கு தசாபுக்திகளின் அடிப்படையில இவரு பிறக்கும்போது அ சனி தசையில பிறந்திருக்கிறார் இல்லைங்களா? வயத நம்ம ஆமா. கால்குலேஷன் பண்ணி தான் நமக்கு சொல்ல முடியும். ஆமா. அப்ப 21 வயது. 5 வயசு வரைக்கும் 5 வருஷம் சனி தசை நடந்திருக்கு. 2004 ம். டூ 2009. அடுத்து ம். புதன் 17, 22 வயசு வரைக்கும் புதன். அப்ப இந்த ம். கேது தசையினுடைய கடைசி புக்திகள்ல தான் ஏன்னா 22 பிளஸ் 7 29 வயசு அந்த கடைசி புக்திகள் மட்டும் தான் இவருக்கு திருமணம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த இடத்துல. ம். ம். அதுதான் சரியாவும் இருக்கும். ஆனா அது கேது இந்த திருமணத்தை குடுப்பாரு. கேது ஏன் ஆ. திருமணத்தை குடுப்பாருன்னா, அவர் சுக்கிரன் வீட்ல கேது தசையில கண்டிப்பா திருமணம் நடக்கும். ஏன்னா ஆ. கேது சுக்கிரன் வீட்ல இருக்கிறாரு. குடும்பாதிபதியோட இணைஞ்சிருக்கிறாரு. ம். அப்படிங்கிற அடிப்படையில இந்த லக்னத்தினுடைய ராஜ யோகாதிபதி 5 மற்றும் 10 குடையவரோட இணைஞ்சிருக்கிறதுனால, அவரே கேது தசையிலேயே புத்திர அமைப்புகளும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப ஓகே. இப்ப கேது தசையில என்ன புக்தியில திருமணம் ஆகும்னு நீங்க கெஸ் பண்றீங்க? இது ஒரு ஆண் சொன்னீங்களா? பெண்ன்னு சொன்னீங்களா ஜி? இது வந்து பெண் தான். நான் அந்த இன்னொரு ஜாதகத்த மைண்ட்ல வச்சுட்டு உங்கள்ட்ட சொல்ட்டேன். இது ஒரு பெண் ஜாதகி ஓகே. தான். பெண்ணா இருக்கு அப்படின்னா, இப்ப இப்ப இவருக்கு 22 வயசு வரைக்கும் புதன் தசை முடிஞ்சிரும். புதன் தசை வரைக்குமே திருமண அமைப்புகள் கிடையாது. ம். புதன் தசைக்கு அடுத்து வரக்கூடிய கேது தசையில ம். 22 அப்படின்னா, கேது தசை சுக்கிர புக்தி 22 அவ்வளவு சீக்கிரம் நடக்குமா? அப்படிங்கிறதும் எனக்கு இந்த இடத்துல சந்தேகம் தான். கேது தசை ம். ஆ சுக்கிரன், அதுக்கு அடுத்து வரக்கூடிய சூரியன், அப்ப சுக்கிர சந்திரன். புக்தியில என்ன எத்தன வயது ஜி? கேது தசை சுக்கிர புக்தி அப்படிங்கிறது 2025 ஒரு 3 அப்ப 25 வயசு. கேது தசை சுக்கிர புக்தியில 25 வயசுல திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஜி. ஆமா. கேது ஏன்னா தசை பெண். ஜாதகி பெண்ணுன்றதுனால பெண்ணு. வாய்ப்பு இருக்கு. ஆ. அதத்தான் சொல்ல வரேன். கேது ஆ. தசை சுக்கிர புக்தி கரெக்ட்டா இருக்கும். ஏன்னா, ஆ. இப்ப 2025ல தான் ஜாதகர் கேட்கிறாரு. ம். அவருக்கு கேது தசை சுக்கிர புக்திங்கிறது 2028 வரைக்குமே இருக்கு. ம். என்னதான் இருந்தாலும் கூட இந்த இடத்துல வந்து கேது சுக்கிரனின் வீட்ல இருந்தே தசை நடத்துறதுனாலயும், ம். சுக்கிரன் இந்த இடத்துல குருவினோட சேர்ந்து இருக்கிறதுனாலயும், இந்த கேதுவே வந்து ராஜயோகாதிபதியான செவ்வாயினுடைய விஷயங்கள எடுத்து செய்வார் அப்படிங்கிற அடிப்படையில, கேது தசையில சுக்கிர புக்தியில திருமணம் நடக்கும் ஜி. வெரி கண்டிப்பா. குட். ஏன்னா 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 கேது 7ஆம் வந்து பாவகமும் காரகர். அந்த அந்த வீடு குடுத்தவர் வந்து காரக வலிமை அடைந்து தானே இருக்காரு. ஏன்னா குருவோட சேர்ந்து. அப்போ வந்து அந்த ஆமா. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கேது அந்த வீட்டின் அதிபதி போல் செயல்படும்போது காரகர் நல்லா இருக்கும்போது அத எடுத்து செஞ்சுருவாரு. ஆமா, ஆமா. நான் ஒரு ம். ஆண்னோனே கொஞ்சம் யோசிச்சேன். ஆணா இருந்தா கொஞ்சம் இன்னும் ஆமா, கொஞ்சம் தள்ளி ஆமா, போகும் அப்படின்னு. புத்திர ஆமா. அமைப்புகள்லயும் பெண் கொஞ்சம் தான். பலவீனம் இருக்கிறதுனால, பெண்ணுங்கிறதுனால கேது சுக்கிர புக்தியில திருமணம் நடக்கும். வெரி குட், வெரி குட். அதத்தான் குருஜி சொல்லியிருந்தாரு. கரெக்ட்டான சரியான பதில். சரியான பதில். உங்க பாராட்டு உங்களுக்கு. அடுத்த ஓகே ஜி. கேள்விக்கு போயிருவோமா? அடுத்த கேள்வி போயிடலாம் ஜி. ஓகே. கேது தசை எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்கறாங்க. கேது தசை ஆக்சுவலா நன்றாகவே இருக்கும். கேது வந்து லக்ன யோகர்களோட இணைஞ்சிருக்கிறாரு. ஆக்சுவலா பொதுவா டக்குனு நேரடியா பார்க்கும்போது, கேது வந்து இருக்கும் வீட்டின் அதிபதியோட செயல்படுவாரு. வீடு ம். கொடுத்தவன் வலு ராகு கேதுகளுக்கு எல்லாம் எந்த தசைக்கு ரொம்ப முக்கியம். ஆனா இந்த இடத்துல நீச்சரின் வீட்ல தான் அமைஞ்சிருக்கிறாரு. அது ஒரு சின்ன படிநிலை குறைவு தான். பட் ம். ஆயினும் கூட கேதுவுக்கு வீடு கொடுத்தவர் வந்து சுபத்துவமா தான் இருக்கிறாரு. சனியின் ம். 3ஆம் பார்வை ஜி மியூட் சனி பண்ணிட்டீங்களா? இல்ல. சனியின் ஓகே. 3ஆம் பார்வையில கொஞ்சம் அந்த இருமல் வரும்போது கொஞ்சம் மீட் ரைட், பண்ணிட்டேன். ரைட், ரைட், ரைட். ஓகே, அந்த ஓகே. சனியினுடைய 3ஆம் பார்வையில இருந்தாலும், குருவினுடைய சுபத்துவத்துல இருக்கிறாரு. அப்ப அந்த காரக விஷயங்கள முழுமையாக இந்த கேது எடுத்து செய்வார். சுக்கிரனுடைய காரகம்ங்கிறது முக்கியமாக இந்த பருவத்துல வந்து களத்திர அமைப்புகளுக்கு, அதாவது பெண்களுக்கு அந்த அந்த திருமண அமைப்புகள கண்டிப்பா அந்த கேது செய்யக்கூடுவாரு. ம். கூடுதலாக லக்னத்தினுடைய ராஜ யோகாதிபதியின் தன்னோட இணைந்த கிரகத்தினுடைய வேலைகள் எடுத்து செய்வாருங்கிற அடிப்படையில, இந்த இடத்துல சூரியன், செவ்வாய் 2 பேருடைய ஆதிபத்திய விஷயங்கள கேது எடுத்து செய்வார் அப்படிங்கிறதுனால, கேது தசை ஓரளவு நன்மையே குடுக்கும் ஜி. புதன் தசையை விட கேது தசை புதன நன்மையா விட வெரி குட், வெரி குட். சரியான பதில். புதன் தசையை உண்மையிலேயே விட கேது அதத்தான் தசை அவர் சொல்றாரு. புதன் தசைய விட அது பெட்டரா தான் இருக்கு. புதன் 5ல இருந்தா நடத்துட்டு அவர் ஆதிபத்திய விசேஷம் இல்லாதவர் தான். இவரும் அப்படித்தான். கேதுவுமே ஆதிபத்திய விசேஷம் இல்லாதவர்னாலும் 4ஆம் இடம்ன்றது வண்டி, வாகனம், நல்ல வீடு, வாசல்னோட நல்லா வாழ வைக்கக்கூடிய ஒரு இது. அதுல பாவர்கள் இருக்க தப்பு தான். இருந்தாலுமே அந்த வீட்டின் அதிபதிய போல தானே இவர் கேது செயல்படுறார். அந்த வீட்டின் அதிபதியே காரகர் தானே. சொகுசா வாழக்கூடிய காரகர்.
அப்படின்றதால இந்த கேது வந்து நீங்க சொன்ன மாரி ராஜயோகரோட சேர்ந்திருக்காரு. 2ஆம் அதிபதியோட சேர்ந்திருக்காரு. சோ அவ்வளவு விஷயத்தையும் எடுத்து செய்யக்கூடிய அந்த கேது அருமையான தசை தான் இது. அருமையான தசைனா என்ன? இத விட பெட்டரு. அது அவயோக தசை தான். பட் இத விட பெட்டரா இருக்கும் புதன விட புதன் அப்படின்றது திசைய விட கேது தசை நல்லா இருக்கும். அதே ம். மாரி தான் சுக்கிர திசையுமே. ஆமா. சுக்கிரனுமே இந்த இடத்துல சுக்கிர திசையுமே குருவோட இணைஞ்சிருக்கிறதுனால கேது திசைய விட திருமண அமைப்புகள்ல பெரிய அளவு தொல்லைகள்லாம் இருக்காது. அடுத்தடுத்து ஆமா. தசைகள் அவயோக தசைகளா இருந்தாலும் கூட சுபத்துவ லக்ன அவயோகர்கள் பொதுவாக 3, 6, 10, 11ல இருக்கணும். சுக்கிரன் 3ஆம் இடத்துல நீச்சமாக இருந்தாலும் கூட குருவினுடைய இணைவுல இருக்கக்கூடிய அமைப்புகள்ல ஒரு நன்மையை டிகிரில செய்யக்கூடிய இருக்காரு. ஒரே ஆமா. ஒரே டிகிரில டிகிரில இருக்காரு. இணைஞ்சிருக்கிறாரு. ஆமா. சோ அது வந்து அந்த ஒரு இடத்துல அப்ப இது 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 இதுக்கு ஏதாவது ஒண்ணு சொல்ல வரீங்களா? இப்ப ஒரே 2 டிகிரில 2 பேருமே இணைஞ்சுக்காங்களே, இப்ப கல்யாண வாழ்க்கை எப்படி? திருமண வாழ்க்கையில சில சில அதாவது சுக்கிரன், குரு இந்த இடத்துல வந்து சுக்கிரனுடைய காரக விஷயங்கள்ல சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கும் ஆக்சுவலா. அதுக்கு குருவு ஏதாவது பங்கம் உண்டா? அதற்கு பங்கம்ங்கிறது இந்த சனியினுடைய பார்வை கண்டிப்பாக நீங்க சொல்றது முக்கியமான பாயிண்ட். குரு, ரைட். சுக்கிரன் ஒருத்தர் ஒருத்தர் நேருக்கு நேரா பார்த்துக்கிறது, ஒன்றா இணைஞ்சுக்கிறது வந்து அந்த 2 பேருடைய காரக விஷயங்கள்ல குறைபாடுகள் இருக்கும். இந்த இடத்துல குரு தான் வலிமையா இருப்பாரு. ஏன்னா சுக்கிரன் நீச்சத்தை அடைந்திருக்கக்கூடிய தன்மையில. பட் இந்த இடத்துல சனியினுடைய பார்வை வந்து அந்த இணைவுகள வந்து பங்கப்படுத்தக்கூடிய தன்மையில ஒரு 2 அந்த விதமான விஷயங்கள் பங்கம் எடுத்துக்கலாமா ஜி? 2 விதமான பங்கம் பங்கம் எடுத்துக்கலாமா? வேற என்னென்ன பங்கம் எடுத்துக்கலாம் நம்ம இதுக்கு? ஆ இந்த இடத்துல வந்து ம் அ வேற அந்த அதான் நவாம்சத்தையும் கூட ஒரு தடவ பார்த்துக்கங்க. நவாம்சத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கா? நவாம்சத்திலயும் பங்கம் கிடையாது. ஆமா, ஆமா. சுக்கிரன், குருவும் அங்கேயுமே செம்மையா இருக்கிறாங்க. நல்லா ஆமா, இருக்கிறாங்க. அப்ப ஆமா. இந்த இடத்துல இந்த இடத்துல சனியின் பார்வை ரொம்ப நல்லது. இந்த இந்த சனியின் பார்வை தான் அந்த சுக்கிரன், குரு ஒருத்தர் இணையும்போது ஏற்படுத்தக்கூடிய அந்த அவங்க 2 பேருடைய காரக விஷயங்கள் 2 பேருமே பகை கிரகங்கள், பகைத்தன்மை கொண்ட கிரகங்கள்ங்கிறதுனால ஒருத்தருடைய காரக விஷயங்கள இன்னொருத்தவங்க இது பண்றக்கூடிய அமைப்புல, இந்த சனியின் பார்வை அந்த விஷயங்கள பங்கப்படுத்துறதுனால, அந்த விஷயங்கள்ல பெரிய அளவுக்கு அதுல குறைபாடுகள் இன்னொரு பாயிண்ட் வந்து இவர் நீச்ச சுக்கிரனா இருக்கும்போது, இப்ப சனியின் பார்வையே இல்லன்னா கூட, ஒரு நீச்ச சுக்கிரனா இருக்கும்போது அவர் பாவத்துவம் அடைஞ்சுறாருன்ற ஒரு ஒரு பாயிண்ட் நம்ம எடுத்துக்கலாமா? கண்டிப்பா, 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 ரைட், ரைட். கண்டிப்பா. அதான் 2, 2 பாயிண்ட் இருக்கு நமக்கு. அப்ப அப்ப இப்படியும் பார்க்கலாம், அப்படியும் பார்க்கலாம். ஆனா மெயினாவே நம்ம நேரடியா சனியின் பார்வைன்றது தான் மிக முக்கியமான ஒரு பாயிண்ட். ஓகே. கண்டிப்பா, 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 ஓகே ஜி. கண்டிப்பா. ஓகே. அதாவது அம் எ அதாவது நீங்க இந்த சொல்ல வர்ற ம். பாயிண்ட் என்ன அப்டின்னா, அதாவது ஆ. மீனத்தில சுக்கிரனும், குருவும் இணைஞ்சிருந்தாங்க அப்டின்னா, சுக்கிரனும் ஆமா. உச்சமா இருப்பாரு. குருவும் ஸ்தான பலத்தோட இருக்கும்போது 2 பகைத்தன்மை கொண்ட கிரகங்கள் 2 பேருமே வலிமையாக இருக்கக்கூடிய தன்மையில வந்து 2 பேரும் ஒருத்தருடைய ஒருத்தர் காரக விஷயங்கள்ல வந்து குடுக்குறதுல அதாவது 2 எதிரி தன்மையான ஆளுக இருக்கும்போது முரண்பாடுகள் வர்றது மாரி 2 பேரும் ஒரே மாரி வலிமையோட இருக்கும்போது முரண்பாடுகள் வர்ற மாரி பிரச்சனை ஏற்படுத்துற மாரி, இந்த இடத்துல நீங்க அந்த சுக்கிரன் வந்து வலிமை இல்லாம இருக்கிறது ஒரு வகையில பங்கம் அப்டிங்கிற விஷயத்த சொல்லிருக்கீங்க. கூடுதலாக இல்ல இந்த 2 அதாவது பேரையுமே சனி ம். அதாவது இது எப்படின்னா, இப்ப இந்த சுக்கிரனும், குருவும் சேர்ந்துட்டாலே திருமண விஷயத்தையும், புத்திர விஷயத்தையும் 2 பேருமே கெடுப்பாங்கன்றது சர்வ நிச்சயமான ஒரு விஷயம். ஒண்ணு ரொம்ப எந்த அளவு ஒரு 5 டிகிரிகள்லாம் சேர்ந்துட்டாங்கன்னா, ரொம்ப அவதானமா பார்க்கணும். பாவத்துவம் மட்டும் இல்லன்னா, நம்ம அவதானமா பார்க்கணும். இதுல மீனத்த சேரும்போது என்ன நடக்குதுன்னா, 2 பேருக்குமே ஆட்சி ஒருத்தர் ஆட்சி, ஒருத்தர் உச்சம் அப்படின்னும்போது, ரொம்ப ஒருத்தரோட விஷயத்த ஒருத்தர் கெடுக்க முடியாம 2 பேருமே கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தோடயே இருப்பாங்க, அங்கனக்குள்ள. உண்மையிலேயே வந்து சுக்கிரன் அதிக ஸ்ட்ரென்த்தோட தான் இருக்காரு. இருந்தாலும் குருவும் வலிமையா இருக்காரு அங்க. அவரோட தன்னோட ஆட்சி வீட்ல இருக்கான்றதுல, அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, தாம்பத்தியம் ஏதோ கடமைக்கு கிடைக்கும். ஒரு குழந்தை பேருக்கு இருக்கும். அந்த மாரி ஒரு அமைப்பு வந்துரும், அங்க. சரியா? கண்டிப்பா. வேற இடங்கள்ல பார்த்துட்டீங்கன்னா, யார் அதுல வலிமை யாரோ ஒருத்தர் நட்பு வீட்ல, ஒருத்தர் வந்து பகை வீட்ல இருந்துட்டாங்கன்னா, நட்பு வீட்ல இருக்கவர் தான் அதிக ஸ்ட்ரென்த்தா இருந்துகிட்டு, பகை வீட்ல உள்ளவரோட காரகங்கள தட்டி கெடுத்துக்கிட்டே தான் இருப்பாரு. அந்த மாரி அமைப்பு அப்படி இருக்கும். ஆட்சி பெற்ற இடத்துல போயிட்டா கூட, இப்ப வந்து மீனத்துல தனுஷ்ல நம்ம பார்த்துட்டோம்னா, அங்க குரு தான் வந்து இவரோட காரகத்த கெடுத்துக்கிட்டு இருப்பாரு. அ சுக்கிரனுடைய அதாவது காரகம். சுக்கிர என்ன சுக்கிரன் பலவீனமா அங்க இருப்பாரு. ஆனா குழந்தை கிடைச்சிரும். ஏன்னா குருக்கு வலிமையா இருக்காரு அங்க தனுசுல. ஒரு குழந்தை கிடைச்சிரும். அங்கேயும் என்ன நடக்கும்? சுக்கிரனோட தாம்பத்திய சுகம் பேருக்கு மட்டும் 1 நாள், 2 நாள் இணைவுக்கு அதனால குழந்தை வந்து ஆக்சிடென்டா நடந்த விஷயமா தான் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கிடைக்க விட மாட்டாரு. தாம்பத்தியத்த இவர் கிடைக்க விட மாட்டாரு குரு. இந்த மாரி அமைப்பு போய்க்கிட்டு இருக்கும். சூப்பர் ஜி. சூப்பர், சூப்பர். ஓகே. அப்படித்தான் பார்க்கணும். இங்க வந்து நீச்சம் அடைஞ்சிறாரா சுக்கிரன். சோ அதனால அவனுக்குள்ள பாவத்துவம்ன்னு ஒண்ணு வரும்போது அந்த விஷயம் கேன்சல் ஆயி போயிரும். ஓகே, இது ஓகே, அதீத ஓகே. சுபத்துவம் என்ற ஒரு ஒரு விஷயமும், காரகத்துவம் உள்ள விஷயங்கள் 2 பேரோட காரத்த 2 பேரும் கெடுத்துக்கொண்ட ஒரு விஷயம் தான். ஆனாலுமே ஒருத்தர் கம்ப்ளீட்டா அவுட் ஆகி பாபத்துவம் படுத்தும்போது அந்த விஷயங்கள செயல்படுத்தாம விட்டுருவாங்க. அந்த மாரி நம்ம அத எடுத்துக்கலாம். ஏன்னா இப்ப சனியின் ஓகே, பார்வை பாவத்துவப்படுத்தி தான் இவங்களோட விஷயத்த டிஸ்டர்ப் பண்ணுது. அதே மாரி சனியின் பார்வை இல்லாட்டி கூட அவர் நீச்சம் அடையும்போது பாவத்துவம் அடைஞ்சுறாரு. அங்க குறைந்த அளவு பாவத்துவம் அடைஞ்சுறாரு சுக்கிரன். அப்படின்ட்டு அந்த விஷயம் ஓகே. நிவர்த்தி ஆயிடுது.
நிவர்த்தி, நிவர்த்தி. ஆமா, ஓகே, ஆமா. ஓகே. அப்ப அப்ப 2 அது பேருடைய கார விஷயங்களுமே கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம கிடைக்கும், சொல்லிறலாம். கிடைக்கும்னு சொல்லிடலாம் நம்ம. இது ரொம்ப மைன்யூட்டா உன்னிப்பா பார்க்க வேண்டிய பாயிண்ட்கள் இதெல்லாம். கண்டிப்பா, கண்டிப்பா, ஆமா. கண்டிப்பா. ஒரு பெண்ணுக்கு நம்ம கண்டிப்பாவே குரு சுக்கிர இணைவ பார்க்கணும். ஒரு குரு சுக்கிர இணைவு இருந்து பெண்ண கல்யாணம் பண்ணி வைக்க முன்ன அத ரொம்ப அவதானமா பார்க்கணும். பிரிவினையில குடுக்குற வேலையில இந்த குரு சுக்கிரனோட தசையோ, புக்தியோ வரும்போது குருவோட தசையில சுக்கிர புக்தியோ, சுக்கிர தசையில குரு புக்தியோ வரும்போது 2 பேரும் இணைவு இருந்துட்டா கண்டிப்பாவே பிரிச்சு விட்டுருவாங்க. ஆனா ஒண்ணு அதுக்கு 7ஆம் இடம், 2ஆம் இடம், 5ஆம் இடம் வலு எல்லாத்தையும் பார்த்து தான் அத நிர்ணயம் பண்ணணும். பொதுவான விஷயம் இது. நீங்க இத பாயிண்ட் கண்ணுக்கு கொண்டு வந்துட்டு தான் அடுத்த பாயிண்ட்க்கு போணும் அப்படின்றத அ தெளிவுபடுத்திக்கணும். ஆம். அடுத்தது சூப்பர், இப்ப வந்து சூப்பர். அ ம். இவங்க வந்து அதாவது இதுக்கு பிறகு தான் நல்ல வாழ்க்கை. கேதுல இருந்து தான் நல்ல வாழ்க்கை. கேம்பஸ் இன்டர்வியூக்கு தகுதியான ஒரு ஜாதகம். ஆமா. ஏன் கேது திசையில இருந்து நல்லா வர முடியும்? அதாவது வேலை கீழ எல்லாமே இதுக்கு பிறகு தான் அமையும். கேது திசையில இருந்தா ஏன்னா எல்லாமே. பொதுவா பொதுவா அ, இப்ப நம்ம கேதுங்கிறது 4ஆம் இடத்துல இருந்து தசை நடத்துறாரு. ஒரு ம், மனிதனுக்கு 4ஆம் இடத்துல சுக்கிரன் வீட்ல இருந்து தசை நடத்துறாரு ம். அப்படின்னா, ஒரு மனிதன் வந்து அந்த இடத்துல அவருக்கு வந்து அந்த ஆதிபத்தியத்த செயல்படுத்தி ஆகணும் கேது. கேதுங்கிறது ஆமா. அந்த வீடு, வண்டி, வாகனம் எல்லாத்தையும் வாங்கணும்னா, அவரு வந்து ம், வருமானம் இருந்தா தான் அத வாங்க முடியும். அப்ப ம். அதுக்கு தேவையான வேலை அமைப்புகள் இந்த ஜாதகருக்கு அந்த கேது தசையில கிடைத்தே தீரும் அப்படிங்கிறத நம்ம சர்வ நிச்சயமா ஆமா, சொல்லலாம் ஜி. ஆமா. ஏன்னா, அவரு தனாதிபதியாகி சூரியனோட சேர்ந்துட்டார். அப்ப தனத்த குடுக்க வேண்டிய கடைசில ஆதிபத்திய ரீதியாக அவர் சூரியனோட கேது சேர்றது தப்பு தான். பாபத்துவம் அது. ஆனா, ஆதிபத்தியத்த அவர் எடுத்து செய்யத்தானே செய்வாரு கேது. சுக்கிரன் கண்டிப்பா. வீட்ல இருக்காங்க. அப்ப சூரியனோட சேர்ந்து இருக்கிறதுனால கேது என்ன செய்வார் 2ஆம் வீட்டு தனத்த குடுக்க வேண்டிய விஷயத்துக்கு உள்ள வந்துருவாரு. அதுக்கடுத்து 10ஆம் அதிபதியோட சேர்ந்திருக்காரு. அப்ப தொழில குடுத்து, தொழிலோ, வேலையோ ஏதோ ஒண்ண குடுத்து, அதன் மூலமாக வருமானத்த குடுத்து, நல்லபடியா இருக்க வைக்கக்கூடிய ஒரு தசை தான் இந்த கேது தசை ஜாதகர. பாபத்துவம் உண்டு. அதுக்கு ஏத்த அளவுக்கு படிநிலை. இப்ப என்ன நடக்கும்? இந்த கேது தசை, ராகு கேதுக்கள் தசை ஆரம்பிச்ச உடனே என்ன செய்வாங்க? உயிர்காரகங்கள பாதிச்சு தான் பலன் குடுப்பாங்க. அது ராகு மாரி கேதுவும் அப்படித்தான். கேது அது அவர விட ரொம்ப குறைந்த அளவு செயல்பாட செய்வார். ராகு சும்மா ஒரு உதாரணத்துக்கு 4ஆம் இடத்துல ராகு இருந்து தசை நடத்துனார்னா, எடுத்தபடியே அம்மாவோட உயிர் வரைக்குமே கைய வைக்க பார்ப்பாரு ராகு. ஆனா கேது என்ன செய்வாரு? அம்மாவ படுக்கையில போட வைப்பாரு. கொஞ்சம் ஒரு 6 மாசம், 1 வருஷத்துக்கு ஹாஸ்பிடலுக்கு தெரிய வச்சுட்டு, அவர் பாட்டுக்கு அதுக்கப்புறம் விட்டுருவாரு கேது. கேதுக்கு பாம்பத்துவம் கொடுமையா கடுமையா இருந்துச்சுன்னா, அவருமே உயிர் வரைக்கும் கைய வைப்பாரு. ஆனா, இயல்பா இருக்கக்கூடிய ராகு, கேதுக்கள் 4ஆம் வீட்ல இருக்கும்போது, ராகு தாயோட உயிர் வரைக்கும் கைய வைப்பாரு. இவர் ஜஸ்ட் வந்து ஒரு ஒரு நலிவ குடுப்பாரு கேது. அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா தசை நல்லா இருக்கும். இப்ப இங்க இவருக்குமே அப்படித்தான் நடக்கும். ஏன்னா, அ ர சந்திரனோட நமக்கு தெரியாது. பலன் வந்து அவங்க சொல்ல கிடையாது. குருஜியும் சொல்ல கிடையாது. நம்ம 2 பேரோட டிஸ்கஷன். என்ன ஜி? ஆமா ஜி. அதன்படி ஆமா, ஆமா. ஆமா. அதுபடி இப்ப 4ஆம் நீங்க ம். நீங்க சொல்றது ரொம்ப அருமையான பாயிண்ட். சொல்லுங்க ஜி. ஆமா. நல்ல எக்ஸ்பிளனேஷன். அதாவது சந்திரன் ஆட்சி பெற்றிருக்காரு அப்படின்றது ஒரு நல்ல விஷயம். ஆனா சனி வந்து காரகரான தாய் காரகரான சந்திரன வந்து சனி கெடுத்திருக்காரு. 4ஆம் அதிபதி நீச்சமாகி சுபத்துவம் அடைஞ்சிருக்காரு. 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்காரு. 4ஆம் இடத்துல ஒரு நீச்ச கிரகமான சூரியன் இருக்காரு. அப்படிங்கும்போது தாய்க்கு வந்து உடல்நல பிரச்சனையோ, இந்த கேதுதசை ஆரம்பிச்ச உடனே தாய படுக்கையில போடணும். இல்லாட்டி சும்மா ஏதோ ஒரு உடல்நல கோளாறோ, ஏதோ ஒரு பிரச்சனையோ தாய்க்கு அதுதான் உடல்நலம் தான் பாதிக்கப்படணும் இல்ல. ஏதாவது ஒரு மைண்ட் டிஸ்டர்ப் ஆகும். ஏன்னா சனி வந்து சந்திரன பீடிச்சிருக்காரு. அப்ப அம்மா வந்து பிரஷர்ல இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். இப்ப அதாவது இப்ப ஒரு 3 வருஷத்துக்கு பெண்ணுக்கு கல்யாணத்த பண்ணி வைக்கணும். வேலை கிடைக்கணும் பெண்ணுக்கு. இந்த மாரி ஒரு பிரஷர் ஏதோ ஒண்ண தாய்க்கு குடுக்கத்தான் செய்யும். ஏன்னா 4ஆம் அதிபதியும் வந்து நீச்சமா இருக்கு. ஆனா இது எல்லாமே நிவர்த்தியா இருக்கு. கேது திசையிலே ஸ்டார்ட்டிங்ல மட்டும் ட்ரபிள குடுத்து, அது கரெக்ட்டா அமையுது பாருங்க. ஸ்டார்ட்டிங்ல மட்டும் ட்ரபிள குடுத்து, அதுக்கப்புறம் கடகடன்னு அப்படியே 4ஆம் அதிபதியோட சுபத்துவம் என்ன செய்யும்? மீட்டெடுத்துரும். 4ஆம் அதிபதி நல்லா இருக்காரு. சுபத்துவமா இருக்காரு. திக்பலத்துக்கு அருகில இருக்காரு. 3ஆம் இடத்துல ஒரு மறைவுனால திக்பலத்துக்கு அருகில இருக்கும்போது, அது ஒரு நிவர்த்தி. அதுக்கப்புறம் 4ல ஒரு யோக கிரகங்கள் தான் இருக்கு. 4ஆம் இடத்துல. அப்படி இப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல பிரச்சனை குடுத்து, பிறகு மீட்டெடுக்கும். அப்படின்றது ரீதியில உண்மையிலேயே இந்த கேது தசை அருமையா இருக்கு. அதுக்கப்புறம் சுக்கிர தசையுமே ஒரு சுபராகி அவரு அந்த லக்னத்தின் சுபரோட இணைந்து 9ஆம் வீட்ட பார்த்து தசை நடத்தும்போது, 3ஆம் இடத்தின் பலனையும், 9ஆம் இடத்து பலனையுமே அழகா செய்வார். 4, 11 எல்லா விஷயத்தையும் சுக்கிரன் செஞ்சு குடுப்பார். உண்மையிலேயே லக்னத்தையும், லக்னாதிபதியும் இந்த சனி புடிச்சுட்டாலுமே, உண்மையிலேயே தசை வந்து அதுக்கேத்த மாரி அந்த லக்னம், லக்னாதிபதி வலு குறைவுன்றத அதுக்கு ஏத்த மாரி வாழ்க்கை நல்லா இருக்கும். கோடிக்கணக்குல சம்பாதிக்க போறதில்ல. ஒரு பெண் எந்த அளவுக்கு நல்லா இருக்க முடியுமோ, அந்த அளவுக்கு இதுக்கப்புறம் வரக்கூடிய தசைகள் உண்மையே நல்லா தான் இருக்கு. அதான் உண்மை. கண்டிப்பா. கண்டிப்பா ஜி. ஆமா, கண்டிப்பா. அதாவது நீங்க ஆமா, சொன்ன மாரி, இப்ப கேது வந்த உடனே அந்த பாவத்த கெடுத்து, அதுக்கப்புறம் தான் பலன் குடுப்பாரு. ஏன்னா 4ஆம் அதிபதி நீச்சம், கூடுதலாக சனி பார்வை, காரகனையும் சனி பீடிச்சிருக்கிறாரு. பட் ஆமா, எல்லாத்தையும் நிவர்த்தி என்னன்னா அந்த குரு தான். ஒரே ஒரு குரு தான் இந்த ஆமா, ஜாதகத்துல அருமையா எல்லாத்தையும் காப்பாத்துறாரு. ஏன்னா, ஆமா, இப்ப பாருங்க இந்த 7ஆம் பாவகத்தையுமே செவ்வாயின் 4ஆம் பார்வை, சனியினுடைய 7ஆம் பார்வை. அப்ப 7ஆம் பாவகம் வந்து கொஞ்சம் பலவீனமா இருந்தாலும், குரு அந்த இடத்துல சுக்கிரன் நீச்சமானாலும் கூட, சனியின் பார்வையில இருந்தாலும் கூட, குரு அது எல்லாத்தையும் தூக்கி நிறுத்தக்கூடிய தன்மையில
4ஆம் அதிபதியோட சேர்ந்து சுபத்துவமா இருக்கிறாரு, களத்திர காரகனை சுபத்துவப்படுத்தியிருக்கிறாரு. அப்படிங்கிறதெல்லாம் ஓரளவு ஒரு நன்மையான அமைப்பு. ஆமா. இப்ப நம்ம பேசின பாயிண்ட்லாம் குருஜியும் சொல்லல, அவங்களும் பேசல. அதனால நமக்கு தெரிஞ்சத நம்ம பேசுறோம். இதுல அதாவது வேற யாரும் அ மாணவர்கள் கற்றுக்கொள்ளணும்னா கூட இந்த மாரி பாயிண்ட் எடுக்கணும்ன்றத இங்க அதுக்காக தான் நம்ம அத சொல்றோம். என்ன ஜி? இப்ப வேற கண்டிப்பா, ஏதாவது கண்டிப்பா. நீங்க சொல்ல விரும்புறீங்களா? இல்ல வேற ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச பாயிண்ட்ஸ் எதுவும் இருக்கான்னு பாருங்க. இருந்தா சொல்லுங்க. இல்லாட்டி அடுத்து அது போயிடலாம். இல்ல அடுத்த ஜாதகம் போயிரலாம் ஜி. வணக்கம் அம்மா. வணக்கம் அம்மா, எங்கேருந்து பேசுறீங்க? நாங்க அருப்புக்கோட்டையில இருந்து பேசுறேன். அருப்புக்கோட்டையிலேருந்து பேசுறீங்களா? யாருக்காக ஜாதகம் பார்க்க போறீங்கம்மா? மகளுக்காக பார்க்கணும். உங்க மகளுக்காக பார்க்க போறீங்களா? பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் சொல்லுங்கம்மா. 4/11/2004 4/11/2004 11:18 PM 11:18 PM. பிறந்த இடம் அருப்புக்கோட்டை. அருப்புக்கோட்டை. ராசி அருப்புக்கோட்டை. ராசி நட்சத்திரம் லக்னம் சொல்லுங்கம்மா. ராசி கடகராசி பூச நட்சத்திரம் கடக லக்கணம். கடக ராசி பூச நட்சத்திரம் கடக லக்னம் அம்மா. என்ன கேள்வி கேட்கணும்? கேம்பஸ்ல வேலை கிடைக்குமான்னு கேட்கணும். அப்புறம் கல்யாண வாழ்க்கை எப்படி இருக்கு? எம்மா கேம்பஸில் வேலை கிடைக்கிற அளவுக்கு நல்ல ஜாதகமாக இது. புதன் திசையில் இப்போ குரு புக்தி, சனி புக்தி போய்கிட்டு இருக்கு. 2026க்கு பிறகு நல்ல யோகமான ஜாதகம்மா. சரிங்கய்யா. சரி, இப்போ வந்து கேது தசையில கல்யாண வாழ்க்கை கேதுசை நல்லதாம்மா இருக்கும். 4ஆம் இடத்துல சுக்கிரனுடைய வீட்டில் நீச்ச சுக்கிரனாக இருந்தாலும் சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கேது நல்ல பலனை தான் செய்வார். இப்போ நடந்துகிட்டு இருக்கிற புதன் தசையை விட கேதுசை நல்லா இருக்குமா. சரிங்கய்யா. அப்ப வேலை கிடைச்சிருக்கீங்களா? கேது திசையில் சுக்கிர பக்தியில் 2027 தான் கல்யாணம். அதனால் கல்யாணத்துக்கு இப்போதைக்கு அவசரப்படாதீங்கம்மா. சரிங்கய்யா. சனி புக்தி எப்போவுமே கொஞ்சம் ஒரு நெகட்டிவான பலன்களை தான் செய்யும். சனி லக்னத்தில் இருக்கிறாரு, சந்திரன் கூட ஆட்சி பெற்ற சந்திரனோட சேர்ந்து இருக்கிறாருன்னா கூட வேலை தடுத்துப்புனா உடனே நல்ல வேலை கிடைச்சிடாது. சனி புக்தியில் ஒரு மாதிரியாக தடையாகி தான் கிடைக்கும். கடக லக்னத்திற்கு சனி புக்தி நல்லதுகளை செய்யக்கூடிய அமைப்பு கிடையாது. 2026 அக்டோபர் வரைக்கும் சுமாரான காலகட்டம் தான். ஆனால் இந்த ஜாதகத்திற்கு 9ஆம் பாவகம் வலிமையாக இருக்குது. 5ஆம் பாவகத்திலையும் தனிப்புதன் இருக்கிறாரு. லக்னாதிபதி லக்னத்திலே இருக்கிறாரு. இந்த குழந்தை பின்னாடி வாழ்க்கையில் நல்லா இருக்கும். 2000 கல்யாணம் பண்ணுற அமைப்பு எப்படிம்மா? பெண் குழந்தைக்கு கல்யாணம் பண்ணுற அமைப்பு இப்போ இல்லைம்மா. 2027 கேது சுக்கிர புக்தியில் தான்மா நடக்கும். ஆக 23 வயசுல கல்யாணம்லாம் சூப்பராக இருக்குமா, நல்லா இருக்குமா. லக்னத்திற்கு 7ஆம் இடத்த ராசி சனி பார்த்தாலும் கூட லக்னத்திற்கு 7ஆம் அதே இடத்த வந்து குரு பார்க்கறது யோகம். திருமணமாகி இந்த பெண்ணை நல்லா இருப்பாமா, யார் சொன்னாலும் நான் எதையுமே உண்மையிலே ரொம்ப நல்லா இருப்பாமா. ராசிக்கு 7ஆம் இடத்துல என்னங்கம்மா? வெளியூர்ல தான் அமையுமா கல்யாண வாழ்க்கை? ஏம்மா 8, 12ஆம் இடங்கள் சுபத்துவமாக இருந்தால் தாமா வெளியிடங்களுக்கு போவா. இவ அருப்புக்கோட்டையை பகுதி சுற்றி இருக்குல்ல, கோவில்பட்டி, சாத்தூர், அருப்புக்கோட்டை இந்த மாதிரியான இடங்களுக்குள்ள தாம்மா போவா. வேறு ரொம்ப தள்ளியெல்லாம் போக மாட்டாமா. அதனால் வந்து 8, 12ஆம் இடங்கள் சுபத்துவமாக இருந்தால் தான் தள்ளி போகக்கூடிய அமைப்புகள் உண்டு. அந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இல்லைம்மா. அதனால் பக்கத்திலே இருப்பா. கண்டிப்பாக தாய் தகப்பனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு தான் நல்லா இருக்குமா. கேதுசை சூப்பராக இருக்குமா. சுக்கிரனுடைய வீட்டில் யோகாதிபதிகளோடு சேர்ந்திருக்கக்கூடிய அமைப்பு மிகப்பெரிய யோக அமைப்பு. அதாவது 2ஆம் அதிபதி 10ஆம் அதிபதியோடு சூரியனும் செவ்வாயும் யோகாதிபதிகளாகி கேது அவர்களோடு இணைந்திருக்கின்ற காரணத்தினால கேது தசை நல்லா இருக்கும். அதைவிட அதனை அடுத்து வரக்கூடிய சுக்கிர தசை நீச்சம் அடைந்திருந்தாலும் கூட 3ஆம் இடத்துல திக்பலத்திற்கு பக்கத்தில் குருவோடு இணைஞ்சிருக்கனால அதுவும் நல்லாயிருக்கும். கவலைப்படாதீங்கம்மா. இந்த ஜாதகம் நல்ல ஜாதகமாக கேது தசையிலிருந்து நல்லவைகள் நடக்கும். அதாவது 2027 வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்க.